வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவல் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தை உரிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கலந்து விட்டுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இது கொதிக்க வைக்கணும். பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இது சைடு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் உருக்குன நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 15 போல் பதாமை 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போது இதெல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது நான் கொஞ்சம் நிறையவே அமுக்கி எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்குது. ஒரு தேங்காவோட பாதி தேங்காய் நான் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக காஞ்ச தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக வறுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் கலர் உள்ள அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை கலரில் அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போது நாம் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இப்போ இதில் நல்லா அரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்து லைட்டாக வற்றி வர வரைக்கும் நாம் இது வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்து நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காயும் கூடவே வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சு இது நல்லா வற்ற வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.